Hallelujah. Hallelujah. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் நன்றி, நன்றி, நன்றி. உங்க இதயத்தில் நன்றி, நன்றி. ஒரு கருப்போல அன்றொன்று காண என் தேவைகள் யாவை உம் கரம். அன்றொன்று காண என் தேவைகள் நீங்க நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. நீங்க நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவர். எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி. கருப்போல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 107 சங்கீதம் 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர் அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இங்கிலீஷ் பைபிள் எப்படி எழுதியிருக்குது? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அவர் அவர்களை கல்லறை நின்று மீட்டார். இன்னொரு மொழிபெயர்ப்புல அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி மரணத்தின் வாசலில் இருந்து அவர்களை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை என்ன பண்ணுகிறார்? குணமாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை நம்முடைய சுகவீனங்களை நீக்கிறதுக்கு அவர் கையை வைக்கணும் இல்லை. அவர் கையை வைக்கணும். கையை வச்சு ஒரு வார்த்தை சொல்ல என்ன பண்ணுங்க அவசியமே. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஆமென். அந்த ஒரு வார்த்தை நமக்கு சுகத்தை தர அது போதுமானதா இருக்குது. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சுகத்தை தர வல்லமையுள்ளதா இருக்கிறது. நம்ம அவர்கிட்ட சுகத்துக்காக போகும் பொழுது, பலவீனங்கள் நீங்குவதற்காக அவர்கிட்ட போகும் பொழுது, முதலாவது அவர் பண்ணுகிற ஒரே காரியம் அவர் தன்னுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறான்னு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் உறுதியாக ஒரு வார்த்தையை சொல்வதுன்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் பொழுது
ஜெபத்தை நிறைவேற்றாம உறுதியா ஒரு பதில, இந்த ஜெபத்துக்கு தேவையான பதில ஒரு வார்த்தையை அனுப்பி தருவது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்ற ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்னதான் செய்யறதுன்னா வார்த்தையை தருகிறார். சுகத்திற்காக ஒரு சமையல போகும்பொழுது அவர் என்ன பண்ணா வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னா சுகத்தை தருகிறார், அற்புதங்களை செய்கிறார். விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா சுகத்தை, விசுவாசம் இல்லாம அற்புதத்தை என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையே எதை அடிப்படையாக இருக்குன்னா விசுவாசத்தை அடிப்படையாக, விசுவாசத்துலதான் நமக்கு சுகம் கிடைக்கிறது, கிடைக்காம போகுது. வார்த்தை அவர் பண்ணுகிற ஒரே காரியம் வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள என்ன பண்ணுகிறதுனா கிரியை செய்து அந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்கிறது. ஆமென். மத்தேயு 8வது அதிகாரம் 8:5-13 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் என்ன பண்ணுகிறான்னா சுகம் இல்லாம திமிர்வாதமா நடக்க முடியாம நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் படுத்த படுக்க. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வது 8வது வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுதே வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமென். இந்த நூற்றுக்கு அதிபதி எதை விசுவாசத்தை வளர்த்துனா அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய விசுவாசம் முழுக்க எது மேல இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தை மேல இருந்துச்சு. யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து என்ன பண்ணலன்னா கவலைப்படவே இல்லை. அவனுக்கு ஒரே விசுவாசம் எது மேல இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தை மேல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன். அந்த விசுவாசத்துக்கு ஆண்டவரே என்ன பண்ணா ஆச்சரியப்படுகிற. இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன பண்ணல, பார்க்கல. அப்போ வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய அவர் எப்படிப்பட்டதா இருக்கிறான்னா வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எதை நம்புறோமோ இல்லையோ, எதை நம்பணும், எதை விசுவாசிச்சோம்னா இந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா விசுவாசிச்சோம். அதான் சொல்றது, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா இருக்கிறது. வெள்ளி தட்டுல யாருக்கு பழத்தை கொடுப்பாங்க? சொல்லுங்க. வெள்ளி தட்டுல இந்த ராஜாக்களோட விருந்து, ராஜாக்களோட முந்தி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்படங்களுக்கு சமானம். அப்போ அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தைக்கு அவர் அவ்வளோ என்ன பண்ணிக்கிறான்னா கனத்தை கொடுத்து வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்படத்துக்கு அது எப்படிப்பட்டதுன்னா சமானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்தை நாம் நடக்கும் பொழுது அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியம் வார்த்தையில என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. ஆமென். வார்த்தையை விசுவாசிக்க ஒரு இதயம் தேவை. ஹல்லேலூயா.
அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் எதை உண்டாக்குறதுன்னா அற்புதங்களை, சுகத்தை, சொல்றது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 160 இருக்கிற இடத்துக்கும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு ரொம்ப தூரம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு ஒரு நாள் பிரயாணம். இன்னைக்கு நல்ல ஆஸ்பத்திரினா ஒரு நாள் முழுசும் அவன் எப்போ சுகமான சொல்லி கேட்கும்போது இன்னொரு இடத்துல எழுதும்போது எப்போ சுகமானது கேட்கும்போது சொல்லுது நேற்றுக்கு இந்நேரம் என்ன பண்ண சுகமான சொல்ல நேரத்தை சொல்லுவாரு. அந்த நேரத்தை யோசித்து பார்க்கும்போது அதே நேரம் தான் ஏசு சொல்லியிருப்பான்னா இப்போ வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான் சுகமாயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணி வந்து ஆண்டவத்தை தந்த அந்த வேலைக்காரங்களுக்கு திருவாரமாக கரெக்டாக அப்படி சொல்லும்பொழுது சொன்ன ஒரு வார்த்தை இப்போ வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான் சுகமாயிட்டான். அந்த வார்த்தையை விசுவாசிச்சு வேலைக்காரன் சுகமானதை அவன் பார்க்கல. வேலைக்காரன் சுகமானா சுகமாகலையான்னு சொல்லி என்ன தெரியாது. ஆனா நான் சொன்ன வார்த்தை அவன் என்ன பண்ணான்னா விசுவாசித்தான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா சுகமாயிட்டான். அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அது என்ன பண்றான்னா அற்புதங்களே செய்கிறார். அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவனால் அவர் தூரத்துக்கு எப்படி இருக்கிறார்? அவர் தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் எந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் அது யாரா இருக்கிறான்னா அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அது எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையில நம்ம வைக்கிற விசுவாசம். ஆமென். கடுகு விதையோட விசுவாசம் இருந்தா அவர் விசுவாசத்தையும் கடுகு விதைக்கு தான் ஒப்பிடுறாரு. அதாவது விதை விசுவாசத்தையும் அதுக்கு தான் ஒப்பிடுறாரு, விதைக்கு தான் ஒப்பிடுறாரு. அவருடைய வசனத்தையும் எதுக்கு தான் ஒப்பிடுறாருன்னா விதைக்கு தான் ஒப்பிடுகிறது. ரெண்டுக்குமே ஒரே வேலை, ஒரே காரியத்தை ரெண்டுமே ஒன்னாவே நல்லது. விசுவாசத்தையும் வார்த்தையும் ஒன்னாவே நம்ம பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையை விசுவாசித்து நம்ம நடக்கும் பொழுது நமக்கு சுகத்தை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். முதல்ல அவர் என்ன பண்ண அந்த வார்த்தையை அனுப்பிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பலப்படுத்துகிறார். முதல்ல நம்ம சரீரத்துல சுகவீனமா இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி எதை குணப்படுத்துகிறார்னா ஆத்மாவை என்ன பண்ணுகிறார்னா அவர் பலப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். ஆமென். ஆத்மா பலமடைஞ்சிட்டுனா சரீரத்தில் என்ன வந்துருன்னா சுகம் வந்துடும். அதனால யோவான் எழுதும்போது எழுதுறது ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி. அப்போ ஆத்மா சுகமாயிட்டு அவருடைய வார்த்தையினால ஆத்மா பலம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா சரீரத்துல சுகம் தன்னாலே என்ன பண்ணுது வந்துடும். ஆமென். இன்னொரு அதிகாரத்தை வாசிக்கலாம். மார்க் 10வது அதிகாரம், மார்க் 10:46 இருந்து அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்
ஹalleluya. இங்கே இயேசு கிறிஸ்து எரிகோவிலே என்ன பண்றாருன்னா போயிட்டு இருக்கிறது அங்க பத்திமைங்கிற ஒரு கூட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். பத்திமையு இயேசு கிறிஸ்து போதாது கேள்விப்பட்டவன்னு இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். 52வது வசனத்துல அவர் சொல்றது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால் உடனே அவன் பார்வையடைந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. அதுல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் எதை விசுவாசித்தான்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நார்மலா நம்ம வாசிக்கும் போது இயேசுவை கூப்பிடுறாரு. அவன் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு வராங்க. என்ன வேணா கேட்கறது, நான் பார்வையிடணும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது மட்டும்தான், பார்வையிடணும் பார்வையிடணும். இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒண்ணு வச்சுட்டு அவர் தலையில கை வச்சுட்டு இல்லை, நீ பார்வையடைவாயாக அப்படிலாம் இல்லை. உனக்கு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு எதை கொண்டு வந்துன்னா சுகத்தை கொண்டு வந்து. அவன் எதை விசுவாசித்தான்? 49வது வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவருடைய வார்த்தை போய் அவனை கூப்பிட்டுறாங்க. சொன்ன உடனே 2 பேர் போய் அவனை கூப்பிடுறாங்க. இவனே கூறுடன் இவன் மட்டும் வார்த்தையை விசுவாசிக்கல அப்படின்னா என்ன சொல்லியிருப்பான்? நானே குருடனா இருக்கேன், அவன் அங்கதான் நிக்கிற வந்து என்ன பண்ற? ஆனா இவன் அவருடைய வார்த்தை என்ன பண்ண, நம்ம கூப்பிடுறாரு. அவனு சொன்ன உடனே அந்த வார்த்தை என்னை யார் கூப்பிட்டுட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த கூப்பிட்டவர் வார்த்தையை இந்த கூப்பிட்டவர் யாருன்னு அவன் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போதே எப்படி கூப்பிடுவாங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அப்ப அவன் இயேசு கிறிஸ்து யாருங்கிறத அவன் என்ன பண்ணியிருந்தான்னா அவன் அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பாடு பரிசேயர்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து தான் தாவீதின் குமாரங்கிற வெளிப்பாடு வேத பாரகர்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசேயர் வேத பாரகர்கள் எல்லாரும் சொல்லும்போது, இவர் தர்சன் அல்லவா, இவர் மரியாதையுடைய மகன் தானே, இவர் யோசேப்புடைய, இவருடைய சகோதரர்கள் நமக்கு கூட என்ன பண்ணாங்க இருக்காங்க. யாருக்குமே இவர் தான் தாவீது குமாரங்கிற வெளிப்பாடு சுத்தமா இல்லை. ஆனா கண் திறக்கப்பட்டவருக்கு இல்லாத வெளிப்பாடு கண் மூடி இருந்தவனுக்கு, குருடனுக்கு இருந்துச்சு. இவர் தாவீது குமாரன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், அவருடைய வார்த்தையில இருந்த இந்த விசுவாசம் கூப்பிட்டது யாருன்னா தாவீது குமாரன். அவர் தான் மேசியாங்கிற அந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா ஒரு குருடனுக்கு. அவன் வேற ஒரு வாசிப்பானங்கிறது என்னன்னா தெரியாது, அவனுக்கு வேற வசனம் தெரியுமாங்கிறது என்னன்னா தெரியாது. ஆனா அவன் சொல்ல பிறவிலே அவன் யாருதான், பிறவிலே குருடன் தான். ஹல்லேலூயா. இந்த குருடனுக்கு இந்த வெளிப்பாடு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து யாருங்கிற இந்த வெளிப்பாடு இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒரு வார்த்தை அனுப்பும்போது முதல்ல அவர் என்ன பண்ணுகிறார்னா தான் யாருங்கிறத என்ன பண்றாருன்னா அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம சுகத்தை நமக்கு தாதை எப்படிப்பட்டதா இருக்கிறாருன்னா நல்லவராக இருக்காரு. எதை விசுவாசிக்கிறோம்? அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு சுகத்தை தலை எப்படிப்பட்டதா இருக்கிறாருன்னா வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். மார்க்கு 7வது அதிகாரம்.
31 36. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே பொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இங்கே ஒரு மனுஷன் வாயும் பண்ணவை காதும் கேட்கல. ஒரு பிரச்சனை இருந்தாலே நம்ம 2 பிரச்சனை ஒரு பிரச்சனை இப்போ காலத்துல யோசிச்சு பாருங்க. 2 பிரச்சனை ஒரு பிரச்சனை இருந்தாலே ஆள் என்னன்னா காது கேட்கல ஆனா வாய் நல்லா இருந்தாலும் ஒண்ணு முடியும். வாய் நல்லா இல்ல காது கேட்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆனா இது 2மே பிரச்சனை. வாயும் கொண்டவை செவிடனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து 34 வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தான் என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று எப்பத்தான் அந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவன் செவ்வையாய் பேசினான். ஒரு வார்த்தை எப்பத்தாங்கிற அந்த ஒரு வார்த்தை 2 காரியத்தை வாயையும் சரி பண்ணிட்டு செவியும் திறக்கப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தை எப்பத்தான் சொல்ல எழுதுனாங்க. ஒரே வார்த்தை அந்த வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே ஒரு செகண்ட் நான் என்ன முடித்தேன்னா 2மே காரம் என்ன திறக்கப்பட்டுருச்சு, வாயும் திறக்கப்பட்டுருச்சு. நம்ம ஆண்டவர் ஒரே வாரத்துல வாயையும் அடைப்பது, ஒரே வாரத்துல அடைக்கப்பட்ட வாயை என்ன பண்ணுவோம்னா திறப்பது. ரொம்ப கஷ்டம்னா ஒரே வார்த்தை தான், ரொம்ப கஷ்டம் ஒரே வார்த்தை தான். பேசாமலே இருந்தா அவ சமூகத்துல என்னாலும் ஒரே வார்த்தை தான். அவன் திறக்க கூடாது அடைக்க கூடாது அப்படி. ஆமா அவர் திறந்துட்டானா ஒருத்தரும் என்ன பண்ணுவேன்னா அவர் அடைச்சிட்டான்னா ஒருத்தரும் திறக்க முடியாது. எங்க அவரே என்ன பண்றாங்கன்னா ஒரு வார்த்தை அது வரைக்கும் திறக்கப்படாத வாய் என்ன பண்ணுன்னா திறக்க வைத்தது. அது வரைக்கும் திறக்கப்படாத செவியை என்ன பண்ணுன்னா திறக்க வைத்தது. ஆமென். அப்ப அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவனுக்கு இந்த வார்த்தையில விசுவாசம் இருந்துச்சா இல்லைங்கிறதுன்னா தெரியல. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை அனுப்ப குணமாக்குகிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அங்க அவனுடைய செவிகளை திறந்தது, இந்த வாயையும் திறந்தது. அதுக்கப்புறம் அவன் செவ்வையாய் பேசினான். அப்ப தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நமக்கு சுகத்தை தர வல்லதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது முகத்தை தேடி போகும்போது அது வார்த்தை அனுப்பி நமக்கு சுகத்தை தருது. அல்லேலூயா. நம்ம சுகவீனமா இருக்கும் பொழுது இந்த முகத்தை தேடி நம்ம போகணும்னு சொன்னா அது முதல் எதை அனுப்புதுன்னா வார்த்தையை அனுப்பி நம்மளை பலப்படுத்தி நமக்கு எதை தருகிறார்னா சுகத்தை தருகிறார். ஆமென். அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க என்ன உண்டாகுன்னா சுகம் உண்டாகும். ஆமென். இந்த முகத்தை
சுகவீனத்தின் மத்தியில அவர் மேல வைக்கிற விசுவாசம், ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையில வைக்கிற விசுவாசம் நமக்கு எதை தருகிறதுனா சுகத்தை தருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவரை விசுவாசிக்கிறது வேற. அவரை விசுவாசிக்கிறதுனாலே சுகத்தை பெற்றுக்கிறது வேற. ஆமென். அவர் எனக்கு சுகத்தை தந்ததுனால நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது ஆரம்ப கட்டம். ஆரம்பத்துல சபைக்குள்ள வரும்போது அவர் சுகத்தை தந்தார், என்ன பண்ண விசுவாசத்தை. இது ஆரம்ப கட்டம். ஆனா அது விசுவாசிக்கிறதுனாலேயே அவன் நான் சுகத்தோட வாழுதேன், இது ஆவின் முதிர்ச்சி. ஆமென். அவர் விசுவாசிக்கிறதுனாலே, அவருடைய வார்த்தையை நம்புறதுனாலே நம்ம என்ன வரைக்கும் இருக்கோம்னா, பாத்தீங்களா, வார்த்தையை விசுவாசிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா சுகத்தை. ஆமென். அவருடைய சமூகத்துல வந்து அவருடைய வார்த்தையை நம்பி அதை ஆராதிக்க சுகம் தானா வரும். ஆமென். அதை நல்லா ஆராதிக்க அவருடைய வார்த்தையை நம்பி அவர் ஆராதிக்கும் பொழுது அந்த சுகத்தை தர விடுபட்டு இருக்கிறான்னா அவர் வல்லவராக இருக்கிறார். வார்த்தை இல்லாம ஆராதனை இல்லை. ஆமென். வார்த்தை இல்லாம ஆராதனை, வார்த்தை இல்லாம சுகம் இருக்கு. சுகம் இல்லாம என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. நம்ம சும்மாவே ஆராதிக்க மாட்டோம். நல்லா இருந்தாலே அவனை ஆராதனை கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். நல்லா இருந்தாலே ஆராதனை கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் நாலு வியாதியோட இருந்தா ரொம்ப கஷ்டம். வந்து முடியாத காரியம், கூடாத காரியம். இப்போ முதல்ல இந்த பலவீனத்தின் மத்தியில் நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் எதை தருதுன்னா, அதுவும் அவருடைய வார்த்தையை நம்பி அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பி அவரை நம்ம உயர்த்தும் பொழுது எதை கொண்டு வருதுன்னா அவர் சுகத்தை தருகிறார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11ல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 10 புஸ்தகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. புஸ்தகம் எதுக்காண்டி வந்தாங்கன்னா சுகத்துக்காண்டி வந்தான். ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவர்கள் 10 பேர் எதுக்காண்டி வந்தாங்கன்னா சுகத்துக்காண்டி வந்தாங்க. சுகத்துக்காண்டி வந்தா அவங்களோட கையை வச்சு நீ சுகமாகி அப்படின்னு எதுவுமே அவங்க என்ன பண்ண சொல்லலை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, போய் ஆசாரியத்தை போய் ஒன்று என்ன பண்ணி காண்பி. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல குஷ்டரோகத்தோட ஒருத்தன் ஆசாரிக்கிட்ட போனான்னு சொன்னாங்க. ஆசாரியத்துல இவனுக்கு தெரியாது, இவன் தனியா தான் இருக்கணும். தனியா தான் ஆசிரியர் தான் நம்ம பார்க்கணும். ஆசிரியர் வந்து இவனை பார்த்து இவன் சுகமாட்டா அப்படின்னா சுத்தம்லாம் தீர்க்கணும். சுகமில்லை அப்படின்னா இன்னும் ஏன்னா அவனை அடைச்சி இருக்கணும். இது பழைய ஏற்பாடு பிரமாணம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பழைய ஏற்பாடு பிரமாணம் நிலுவையில் இருந்துச்சு. யாரு நம்ப முடியாது. குஷ்டரோகி பாடகை புறம்பதான் இருக்கணுமே தவிர உள்ள கிளம்புறோம்னா வரக்கூடாதுங்கிற கடுமையான சட்டம் இருக்கும் பொழுது இவர் சொல்றாரு, நீ போய் ஒண்ணு என்ன பண்ணு ஆசாரியனுக்கு காண்பி. அல்லேலூயா அல்லேலூயா. இவனை வார்த்தை நம்ப வார்த்தை விசுவாசத்தை என்ன ஆசாரியங்கிட்ட காண்பிக்க போனார்கள். 10 பேர் என்ன பண்ணி போற வரையிலே என்ன பண்ணி எத்தனை சுகம் அடைஞ்சு ஒரே வருத்தமோட திரும்பி போவார். சுகம் அடைஞ்சது 10 பேர். சுகம் அடைஞ்சு வார்த்தையை நம்பி சுகமாகிறது அதை அவர் கண்டிப்பா நம்புவார், செய்வார். இந்த வார்த்தையை நம்ம நம்பும் பொழுது இந்த வார்த்தை அனுப்பி அதை என்ன பண்ணுகிறோம்னா
சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், அது ரொம்ப முக்கியம். சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சொல்றது தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு 18வது வசனம், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்புவத காணானே. 16வது வசனத்துல அவன் சமாரியனா இருந்தான். அப்போ மற்ற 9 பேரும் யாரா இருந்திருக்காங்கன்னா யூதர்கள். மற்ற 9 பேரும் இஸ்ரவேலர்கள், யூதர்களா இருந்திருக்காங்க. அது சொல்றது யூதர்கள் யாரும் நம்பல. யூதர்கள் யாரும் திரும்பி போதில்லை. சமாரியன் என்ன பண்ணான்னா, சமாரியன் நல்ல சமாரியன் தெரிய என்ன பண்ணான்னா திரும்பி வந்தான். அவன் சுகமாயிட்டான், 10 பேரும் சுகமாயிட்டான். ஆனா ஒருத்தனுமே என்ன பண்ணல. யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சா நம்ம மறுபடியும் பார்க்கணுமே என்ன நமக்கு வருமா? வரும். யாராச்சும் நமக்கு யாராலுமே செய்ய முடியாத ஒரு உதவியை செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு மறுபடியும் பார்க்கறது என்ன வரும். நீ இயேசு செஞ்சது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். குஷ்டரோகம் அது தானா சுகமானதான் முடியும். பழைய காலத்துல தானா சுகமானதான். ஆமா, சுகமானதுக்கு அப்புறம் தான் அவன் ஆலயத்துக்குள்ள வந்து சுகமான நிமித்தம் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும், தேவனை ஆராதிக்கணும். ஆனா இங்க போக வழியிலே என்ன பண்ணிட்டுன்னா குஷ்டரோகம் சுகமாச்சு. ஒரே ஒருத்தன் தான் சமாதியம் மட்டும்தான் என்ன பண்ணா தேடி வந்து ஆண்டவர் தேவன் என்ன பண்ணான்னா மகிமைப்படுத்தினா. அப்போ அவன் சுகத்தை தருகிற பட்சத்துல நாம அதை மகிமைப்படுத்த என்ன பண்ணக்கூடாதுன்னா தவறி போய்விடவே கூடாது. சொல்றது 19வது வசனத்துல சொல்றது விசுவாசம் எச்சித்தது. ஆமென். அல்லேலூயா. அவன் வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தை மேல வைத்த அந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தை மேல அவன் கொண்டு வந்த நம்பிக்கை அவனுக்கு எதை கொடுத்ததுன்னா போகிற வழியிலே சுகத்தை கொடுத்தது. ஆமென். அப்போ விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறது நான், விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறது நான். அவர் எதிர்பார்க்கிறது அவருக்கு சாட்சிகளா, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களா. பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு காரியம் உண்டு. நல்லா இல்லாதப்போ என்ன பண்ண மாட்டாங்க, நல்லா இல்லாதப்போ சத்திக்கிறாங்க. நல்லா இல்லாதப்போ அடரே சுகத்தை தாங்கப்பா, சுகத்தை தாங்கப்பா. சுகமானதுக்கப்புறம் ஆளு அவருக்கு தெரியும் நீ சுகமா பெய்யும் தெரியுமா. ஒரு சுகமாயிட்டா என்ன பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். சுகமானதுக்கு அப்புறம் மழையை போயிடு. ஒரு சிலருக்கு வியாதி வந்ததுக்கு காரணம் அவங்கதான். வியாதி வந்ததுக்கு காரணமே அவங்கதான். ஆண்டவர் எப்படியோ இழுத்து என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாரு. ஆண்டவர் எப்படியோ இழுத்து கொண்டு வந்திருப்பாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆடு தச்சுக்கிறது. அதனாலே பாதிகளுக்கு அதனால என்ன வரும்னா பலவீனம் வரும். பலவீனம் வந்ததுக்கப்புறம் முதலே வந்திருந்தா அந்த பலவீனம் என்ன பண்ணிருக்குது. பலவீனம் வந்து மறுபடியும் வந்து ஆண்டவரே குணமாக்குன்னு அவருக்கு தெரியும். குணமான சர்ச்சை பக்கம் தலை வச்சு அதனாலே அவருக்கு மனப்பில் அவசரமா இவ்வளவுதான் ஜெபிச்சாலும் இவ்வளவுதான் கத்து கட்டினாலும் அவர் எதிர்பார்க்கிற சுகமான இளவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமாம், இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுக்குதான் அவங்களோட உள்ளகை நமது
ஆண்டவர் நம்மளை உள்ளக்க கொண்டு வந்தது ஆசீர்வாதத்துக்காக கொண்டு வந்து அவர் ஆசீர்வதிப்பார். நம்புகிற எல்லாரையும் அதை பண்ணுவார், ஆசீர்வதிப்பாரு, செழிப்பாக்குவார். ஆனா அவர் உள்ளக்க கொண்டு வந்து மெயின் ரீசன் ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா சர்ச்சுக்கு வந்தா ஆசீர்வாதமா இருக்கலாம், சர்ச்சுக்கு வந்தா செழிப்பா இருக்கலாம். அவர் அதுக்குள்ள என்ன பண்ண மாட்டார், கொண்டு வர அவர் கொண்டு வர ஒரே காரியம் அவரை மகிமைப்படுத்துறது, அவரை திருத்தி அவரை மகிமைப்படுத்துறது. அவர் கொண்டு வந்து சுகப்படுத்தின அடுத்த வாரமே இந்த ஆப்ஷன் அதனாலே அவர் என்ன பண்ணி போன வருஷம் சுகப்படுத்தாமே என்ன பண்ணி பவுலை பற்றி அந்த சொல்லும்போது பவுல் சொல்லும்போது எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு. அது சொல்றது அது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கு? ஒன்று கொண்டு 12:7 சொல்றது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து முடிவு அது தேவனுக்காண்டி மதிக்கிறாக அந்த பலன் என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சொல்றது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய. அப்படின்னா அந்த பலவீனம் மட்டும் இல்லைன்னு சொன்னா பவுல் என்ன பண்ணிருப்பாருன்னா தன்னை உயர்த்திருக்கு. இந்த பலவீனம் மட்டும் இல்லைன்னு சொன்னா பவுல் தன்னை என்ன பண்ணிருப்பாருன்னா உயர்த்திருக்கு. அந்த பலவீனம் இருந்ததுனாலதான் பவுல் சொல்றது என் பலவீனத்துல அவருடைய பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவங்க. ஹல்லேலூயா. ஒரு சில அவர் கூட அவர் சமூகத்தில் நெருங்க வைக்கிறதுக்காண்டி ஒரு சில பலன் தாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வச்சிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை சுகப்படுத்த நல்லதான் இருக்கிறார். ஆனால் சுகப்படுத்துறதுக்கு அப்புறம் நம்ம அவருக்கு சாட்சியா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு சாட்சியா இருப்பேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவர் எதிர்பார்க்கிற காரியம் சுகத்தை கொடுக்க அவர் ரெடியா இருக்குது, சுகத்தை கொடுக்க அவர் ரெடியா இருக்குது. ஆனா இந்த சுகத்தை பெற்று கொண்டதுக்கப்புறம் நம்ம பண்ற யாரு அவருக்கு சாட்சியா, அவருக்கு சாட்சியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாகமானுக்கு புஸ்தகம் முடிச்சிருச்சு, நாகமானுக்கு புஸ்தகம் அது எவ்வளவு நாளா இருந்துச்சா யாருக்கு என்ன தெரியாது. ஆனா நேரம் யாருக்கு வரதுன்னா எலிசாட்ட வர. எலிசாட்ட வந்தா இவரு வெளியே பண்ணல, இவர் வாசல்ல நாகமான் வாசல்ல நிக்கிறாரு, இவர் வெளியே என்ன பண்ணலன்னா வரல. மேல கிளம்பி சொல்ல இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் குஷ்டரோகியா இருக்கான் அப்படின்னு சொன்ன இவருக்கு சொல்லி அனுப்புறாரு. போய் அவன் என்ன பண்ண சொல்லி யோர்தான் நதியில ஏன் என்ன பண்ண சொல்லி உங்களை சொல்லு. ஹல்லேலூயா. முத நாகமனுக்கு என்ன இல்லைன்னா இந்த வார்த்தையை கேட்ட அவர் என்ன பண்ணல, போகல. இந்த வார்த்தையை கேட்ட அவர் போய் உடனே போய் முங்கிட்டாரா? உடனே போய் முங்கினது அவருக்குள்ள ஒரு காரியம். எங்க ஊர்ல இல்லாத தண்ணியா எங்க ஊர்ல எனக்கு குளிக்காம இருந்திருக்கேன். வேலைக்கார சொல்றத கேட்டு பெரிய காரியத்தை சொன்ன நீ செஞ்சிருக்கு இல்லை, அது சின்ன காரியம் தான் சொன்னாரு. அப்ப இந்த வேலைக்காரனுக்கு என்ன இருந்துச்சுன்னா விசுவாசம் இருந்துச்சு.
இவர் போய் முங்கி எழுத்துக்கான அந்த வார்த்தை எலிசாவோட வார்த்தை கேட்ட வேலைக்காரங்க என்ன இருந்துச்சுன்னா விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் யாருக்கு இல்லைன்னா நாகமனுக்கு இல்லை. கடைசியில் எப்படி கஷ்டப்பட்டு போய் விசுவாசத்து 7 வாரம் முங்கினாரு. 7 வாரம் முங்கும்போது ஃபுல்லாக ஆள் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மாம்சம் சிறுப்பிள்ளையோட மாம்சமெல்லாம் என்ன பண்ணியது மாறியது. அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து அது மாதிரி நடக்கும் பொழுது ஒரு சுகத்தை தவிர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். கடைசியா யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம். இந்த 9வது அதிகாரத்துக்கு இந்த 9வது அதிகாரத்தை வாசிப்பதுன்னா ஒரு அற்புதம். அந்த அற்புதத்துக்கு மூலம் வந்து சாட்சி, அவ்வளவுதான். அது ஒரே அற்புதம் தான். ஒரே வார்த்தை யாரும் சொல்லப்படுத்துச்சுன்னா ஒரே வார்த்தை குருடன் என்ன பண்ணியதுன்னா அது வரைக்கும் இங்கதான் இருக்குன்னா அதே இடத்துல பிறவி குருடன் முதல் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். பிறந்ததுலேருந்து அவன் யாருன்னா குருடன் தான். பிறந்ததுல இருந்து அவன் இருக்கிற இடம் ஒரே இடம். அவன் எந்த இடத்துக்கு போகல. பிறந்ததுல இருந்து ஒரே இடத்துல உட்காந்து பிச்சை தான் அவனு அப்போ அவனை பார்த்து தேவசனம் ஒரே வார்த்தை 7வது வருஷம் நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு. இதுதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை. சீலோவாம் குளம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. சீலோவாம் குளம்னு ஒரு இருக்கானே அவனுக்கு தெரியாது. ஆனா இவங்க நம்பி இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி என்ன பண்ணா கண்டிப்பா ஒரு 2 பதத்துக்கு வந்து கூட்டி விட்டுருவாங்க. இவன் மட்டும் இந்த இடத்துல போக மாட்டேன். நானே கோல்டனா இருக்கேன். நானே வேற ஏதாச்சும் பண்ணி என்ன பண்ணுங்க சரி கொடுத்தேன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம். இவனே கோல்டனா இருக்கான். இயேசு கூட வந்து என்ன பண்ணுறதுன்னா சேர உண்டாக்கி கண்ணுமலை என்ன பண்ணுறது பூசிக்கிறார். இவனே கோல்டன். கோல்டனுக்கு மேலே கூட கொஞ்சம் சேர்த்த பூசி நீ போய் கழுவு அப்படி சொன்னான்னு அவனை வார்த்தையை என்ன பண்ணான்னா விசுவாசித்தான். தேவன் இயேசுக்கு சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்தான். போனா போய் கழுவுனா என்ன பண்ணிட்டான் சுகத்தை பெற்றுக்கொண்ட. தன்னால் முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அவன் வார்த்தையை விசுவாசித்து போய் அற்புதத்தை என்ன பண்ணான்னு பெற்றுக்கொண்டான். நம்மளால முடியும் போது நம்மளுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது வேற. நம்மளால முடியாம இருக்கும் போதும் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி அற்புதங்களை பெற்றுக்கொள்வது வேற. ஆமென். ஹல்லேலூயா. அவரால முடியாத ஒண்ணுமே இல்லை. நம்மளால முடியாம இருக்கும்போது அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படின்னா அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம சுகத்தை கதை விடுபட்டதா இருக்கிறான்னா வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ தேவன் என்ன பண்ணுகிறார்னா வார்த்தை அனுப்புகிறார். 2வது இந்த வார்த்தையின் மூலமா நம்ம ஆத்மாவை என்ன பண்ணுகிறார்னா பலப்படுத்துகிறார். ஆத்மா பலம் அடைந்து அடுத்த செயல் என்ன வந்ததுன்னா சுகம் உண்டு. ஆமென். அப்போ நமக்கு பலனடைய வந்து எதுன்னா ஆத்மா. ஆத்மா அவருக்கு என்ன பண்ணும் பலனடைய. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சுகத்தை சுகத்தால வல்லவங்க நம்புறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தைகளை பண்ணணும். முதல்ல காத்திருக்கணும், அவரை நோக்கி அமர்ந்திருக்கணும். அந்த விசுவாசத்தோட நான் அவரை நோக்கி அமரும் பொழுது முதல்ல வார்த்தை அனுப்புகிறது. அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுகிறதுன்னா சுகப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்பி அது எப்பேற்பட்ட சுகமா எப்படிப்பட்ட சுகவீனமா இருந்தாலும் சரி, அவருடைய ஒரு வார்த்தை சுகப்படுத்த நல்லதா இருக்கிறது. ஒரு வார்த்தை அற்புதங்களை செய்ய அது நல்லதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையில தான் சுகம். ஒரே வார்த்தையில என்னன்னா சுகத்தை செழிப்ப மற்றது எப்படிப்பட்ட இருக்கிறான்னா வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதனால அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு இது நமக்கு தேவை. ஆமென். கடுகு விதைகளோட விசுவாசம் அது ரொம்பலாம் நம்மள எதிர்பார்க்கல, ரொம்பலாம் நம்மள எதிர்பார்க்கறதே இல்லை. சின்ன கடுகு விதையில விசுவாசம். இந்த விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறார். இந்த விசுவாசத்தை நம்ம விசுவாசத்தை கனப்படுத்தி அவருடைய வார்த்தையை நம்ம நம்புகிற இந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி நமக்கு சுகத்தை நமக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமாம். எல்லா இடத்துலையும் 4 சுவிசேஷ புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை எதை கொண்டு வந்ததுன்னா அற்புதங்களை சுகத்தை கொண்டு வந்தது. ஆமென். கை வைப்பாது எல்லாம் வார்த்தை. விசுவாசம் நிறுத்தது, நீ சுகமா இது எப்ப தளித்தாகும். இந்த வார்த்தை எதை கொண்டு வந்ததுன்னா சுகத்தை கொண்டு வந்தது. எல்லாரும் எதை விசுவாசம்னா இந்த வார்த்தையை விசுவாசித்தாங்க. அவர்கிட்ட வந்த எல்லா ஜனங்களுமே அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். 3 நாள் பிரசங்கம் இருந்தது. 3 நாள். அல்லேலூயா. 3 நாள் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தருக்கு என்ன இல்லைன்னா பசி வரல, சாப்பிடணுங்கிற எண்ணம் அவர்கள் அந்த அளவுக்கு வார்த்தை மேலே என்னன்னு அவருடைய கவனம். அந்த அளவுக்கு வார்த்தை என்ன பண்ணாங்கன்னா அவங்க கவனமாக கேட்டு விசுவாசத்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அற்புதம் நடைபெற்றது. ஆமென். 3 நாள் பிரசங்கம் பண்ணது. 3 நாள் என்ன பண்ணு கேட்கணும். நமக்கு 1 மணி நேரம் கேட்கறதே கஷ்டம். 1 மணி நேரம் கேட்கறது கஷ்டம். நேரடியா அப்போ அந்த இடத்துல 3 நாள் பிரசங்கம் பண்ணது. 3 நாள் என்ன பிரசங்கம்? ஆவியில் எழுப்புள்ளாரு, பரலோகராஜ்யம். 3 நாள் எதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணதுன்னா பரலோகராஜ்யத்தை பற்றி தான் நம்மளுக்கு. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு போனாலும் எதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா அவருடைய பிரசங்கம் ஒரே கருத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். மனம் திரும்பும்போது பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோகராஜ்யத்தை பற்றி தான் அவர் அதிகமாக என்ன பண்ணுவாங்க பிரசங்கம் பண்ணுது. அல்லேலூயா. என்கிட்ட நான் சுகத்தை தருவேன், வருத்தப்பட்ட பாத சுமத்தவர்களே எல்லாரும் எண்ணத்தில் இந்த மாதிரி வார்த்தை என்கிட்ட நான் இதேபாடு பண்ணேன். என்கிட்ட நான் சுகத்தை இந்த மாதிரி வார்த்தை கொஞ்சம் தான் இருக்கும். மேக்ஸிமம் அவருடைய பிரசங்கம் எதை பற்றினா முழுக்க பரலோகராஜ்யத்தை பற்றி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசித்தவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். அப்போ நம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம சுகத்தை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எழுந்திருக்கலாம். அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வார்த்தையை அனுப்பி அவர்களை மரணத்தினின்று கல்லறை நின்று அவர்களை விடுவிக்கிறார். வார்த்தை சுகத்தை தர வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கண்களை மூடி
அப்படி ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவரை குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை மூடி வந்து ஒவ்வொருவனை காத்துள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இதனை ஆளுகை செய்வீராக. எல்லா சுகவினங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மாறுபடியாக ஜெபிக்கும். எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மாறுபடியாக ஜெபிக்கும். நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொன்னீங்களே. இந்த வார்த்தை இப்போ ஒரு குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கும். உச்சந்தளவு உள்ளங்கால் வரைக்கும் ரத்தத்தை வல்லமை, இந்த வார்த்தையின் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கும். இஸ்ரவேலை பலவீனப்பட்டவன் ஒருவனே இல்லை என்று சொன்னீரே. நம்பி வந்திருக்க ஒவ்வொருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பொறுப்பெடுப்பீராக. எல்லா பலவீனங்கள் எல்லா சுகவீனங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மலமாய் போகும்படியாக ஜெபிக்கும். தங்கள் தழும்புகளால் அவர்களை குணமாக்கின எழுதப்பட்ட வார்த்தையின்படி தழும்புள்ள கதை இப்பொழுது அவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கும். ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்வீராக. எல்லா சுகவீனங்கள் மாறட்டு இயேசுவின் நாமத்தினால். எல்லா பலவீனங்கள் நீங்கட்டு இயேசுவின் நாமத்தினால். இந்த சர்வாங்க சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கும். இந்த சர்வாங்க சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கும். ஆளுகை செய்வீராக. சபை மக்கள் ஒவ்வொரு கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. இப்பொழுதாக இருக்கிற இடத்துல உள்ள வார்த்தை வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கும். வார்த்தை வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கும். நீ சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கும். உடைய பலத்தினால் இடைகட்டுவீராக. வார்த்தை ஒரு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கும். எல்லா தடைகள் விலகும்படியாக ஜெபிக்கும். ஆளுகை செய்வீராக. எழுந்தருளி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கும். பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக சொன்னீங்களே. எல்லாவற்றையும் நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க எங்கள் பலத்தோடு இருக்க உதவி செய்வீராக. வல்லமிழக்காத இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்துகிற கிருபைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பலவீனம் மாறுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கும். இது மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.